இது ஒரு பதிலே இல்லாத ஒரு கேள்வி. ரைட்ன்றது உங்கள பொறுத்தது. ஆனா நீங்க எது சொன்னாலும் டெஃபினட்டா வந்து தே ஆர் நாட் கோயிங் டு ஜஸ்ட் அக்செப்ட் இட். நல்லா படிச்ச பையனா வேணும், இல்ல நிறைய சம்பாதிக்கிற பையனா வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே வில் பி லைக் காசை பார்க்காத மனசை பாருன்னுவாங்க. ஏஜ் வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஏஜ் எல்லாம் வந்து மேட்டர் கிடையாது அப்படின்னுவாங்க. இல்ல எனக்கு வந்து என்னோட ஏஜே இருந்தா ஓகே அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நம்ம வீட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த பேரண்டிங் அடிக்கிறது, பட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அப்புறம் M10 படத்தில் வர மாதிரி ஆயிரும்ல, தெரி படத்தில் விஜய் பண்றது வந்து ஜென்டில் பேரண்டிங் தான். சாரி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வந்து எந்த கிட்ஸுமே சின்ன வயசுல இருந்து நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வச்சிருந்தேன் அப்படின்றத விட என்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்றது தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நிஜமா சொல்றேன், நீங்க உங்க குழந்தைக்காக எவ்வளோ சொத்து வேணா சேர்த்துவீங்க, அந்த சொத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? ஹோம் ஸ்கூலிங் இஸ் வெரி குட். லக்கி பாஸ்கர்ல வந்து இவனோட சாக்லேட் அவங்க திருடி சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து மிஸ்கிட்ட போட்டு கொடுத்திருந்தேன்னா எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. நான் இவங்க கிட்ட கொடுத்ததுனால எனக்கு பாதி சாக்லேட் கிடைச்சது அப்படின்ற மாதிரி. தட் இஸ் ஆல்சோ a learning that child had in the school. அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அவங்க குழந்தைய பாத்துக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இருக்கிற கொஞ்ச டைம்ல? கேள்வி என்கிட்ட யாராவது கேட்கும் போதெல்லாம் வந்து நீங்க போய் சொல்றீங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்ன்ற மாதிரி. தட் இஸ் a choice that you made and then you say. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ஸோ நீங்க ஜென்டில் பேரண்டிங் பத்தி கேட்டிருந்தீங்களா? ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து இந்த குருவாயூர் அம்பலநடையில வந்து ஒரு சாங் இருக்கும். அது ஃபேமஸான சாங். அந்த சாங்ல வந்து ஒரு லைன் வரும் ஆக்சுவலி, அடி போட்டு வளர்த்தாதான் நல்ல பேர் வாங்கும், அடிக்காம வளர்த்தா அது கையோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த பாட்டுல வந்து எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த பாட்டோட சீக்வன்ஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனா அடிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. ஜென்டில் பேரண்டிங் டசன்ட் மீன் வி வில் பிஹேவ் லைக் வெரி பெர்மிசிவ் பேரண்ட்ஸ்ன்னு கிடையாது. பெர்மிசிவ் பேரண்ட்ஸ்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்றது அந்த மாதிரி இருக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. அண்ட் ஐ திங்க் ஜென்டில் பேரண்டிங் இஸ் அந்த டேர்ம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதோட டெஃபினிஷன் என்னது, அதோட ஸ்டெப்ஸ் என்னது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? நம்ம வீட்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த பேரண்டிங் அடிக்கிறது அதெல்லாம் இருந்தாலும் ஜென்டில் பேரண்டிங் இஸ் பேசிக்லி யூசிங் அதர் மெத்தட்ஸ் டு கரெக்ட் தேர் பிஹேவியர் ரேதர் தென் கோயிங் ஃபார் த ராட். ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த காலத்துல இருந்து சொல்ற விஷயம். அடிக்காம விட்டனா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் ஷுட் நாட் பி யுவர் ஒன்லி வே. அப்புறம் M10 படத்துல வர மாதிரி ஆயிரும்ல, தேர் ஆர் அதர் மல்டிபிள் வேஸ் ஆஃப் பேரண்டிங். ஓகேவா? ஸோ அதனால ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரி படத்துல விஜய் பண்றது வந்து ஜென்டில் பேரண்டிங் தான். ஓகேவா? ஏன்னா அவர் வந்து சாரி சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஜென்டில் பேரண்டிங் தான். ஓகேவா? ஆனா வந்து தட் டசன்ட் மீன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற கண்டுக்காத பேரண்ட்ஸ் கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடிச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி இல்லாம இட் இஸ் ஜென்டில் பேரண்டிங் இஸ் வென் யூ சே when your child is wrong. At the same time you also give them a space where if they do something wrong they will come and tell you first. நீங்க வந்து அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. நீங்க வந்து ஜென்டிலா இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரியும். so you can fix it first. and you will also have a good relationship with your children. ஆனா that being said, நிஜமா சொல்றேன், நீங்க உங்க குழந்தைக்காக எவ்வளோ சொத்து வேணா சேர்த்துவீங்க, அந்த சொத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? அவங்களுக்கும் இருக்க கனெக்ஷனும் பாண்டும் தான். இப்போ வந்து உங்க அப்பா உங்களுக்காக கோடி கணக்குல சொத்து எடுத்து வச்சா கூட உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பே நல்லா இல்லை, அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. நாளைக்கு அவர் இல்லைன்னா 2 நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க அந்த சொத்தை விற்கிறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மணி டு யூ. யூ வுட் ராதர் செல் இட் அண்ட் பை சம்திங் எல்ஸ். கரெக்டா? ஆனா உங்க அப்பா கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்தது இதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அந்த பிடிப்பு இருக்கும். So the value that you give to your kids of you is the value that they give for the things that you create. இந்த வேல்யூ நீங்க கிரியேட் பண்ணாம நீங்க என்ன வேணா சேர்த்து வைங்க, it will not matter to them. அண்ட் எந்த கிட்ஸுமே சின்ன வயசுல இருந்து நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் வச்சிருந்தேன் அப்படின்றத விட என்ன எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்றது தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்ம குட்டி குட்டி விஷயம் சின்ன வயசுல நம்ம பேப்பர் போட் செஞ்சு விட்டுருப்போம்,
மழை பெய்யறப்போ, ம். அந்த அந்த குட்டி குட்டி அனுபவங்கள்லாம் தான் வந்து ஷேப்ஸ் their childhood rather than the expensive stuff. ஏன்னா இப்ப நான் நெறைய கிட்ஸ் கிட்ட பார்க்குற விஷயம் வந்து, ஒரு போட்டி இருக்கு. நீ ம். வந்து இது நிண்டெண்டோ ஸ்விட்ச். நீ ஸ்விட்ச் வாங்கிட்டியா? நானும் ஸ்விட்ச் வாங்கிருவேன். நீ ம். PlayStation வச்சிருக்கியா? நானும் வச்சிருப்பேன். நீ அந்த CD வச்சிருக்கியா? அந்த CD என்கிட்ட இல்ல. ஆனா நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே அத வாங்கிட்டேன்னு போய் சொல்லிருவேன். ம். அதுக்கப்புறம் வாங்கிருவேன். ம். அந்த மாரி இருக்கிறது. இல்லன்னா வந்து ஹாட் வீல்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அதுக்காக ஒரு போட்டி போடுறது. பென்சில் பாக்ஸ்ல போட்டி போடுறது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிசம் வந்து ஆக்சுவலா வருது. Okay. அண்ட் இட்ஸ் ஆர் யூ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டீச் கிட்ஸ் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ் தட் மேட்டர். ம். அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றது. அந்த ஷேரிங் சொல்லிக் குடுக்குறது. அதெல்லாம் தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போறதே அதுக்கு தான். ம். வீட்லயே படிக்கலாம். ஹோம் ஸ்கூலிங் இஸ் வெரி குட். Okay. But the reason you're sending children to school is to understand sharing, to Mm. understand social, well-being. Yes, okay. இப்போ வந்து ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்களா? லக்கி பாஸ்கர்ல வந்து அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. ம். அதுல வந்து இவனோட சாக்லேட் அவங்க திருடி சாப்பிட்டுட்டாங்க. ஆமா. நான் வந்து மிஸ் கிட்ட போட்டு குடுத்திருந்தேன்னா எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ம். நான் இவன் கிட்ட குடுத்ததுனால எனக்கு பாதி சாக்லேட் கிடைச்சது. அப்படின்ற மாதிரி தட் இஸ் ஆல்சோ a learning that the child had in the school. ம். அந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னா நம்ம தானே சொல்லிக் குடுக்கணும். இல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்றத தாண்டி நம்ம செயல் கரெக்ட்டா தப்பா? ம். வாட் இஸ் ரைட் அண்ட் ராங்? இந்த டிஃபரன்சியேஷன்லாம் குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கிறது தான் முக்கியம். Okay. பட் அத விட்டுட்டு டைரக்ட்டா நான் அடிப்பேன், உதைப்பேன். அப்ப கத்துப்பாங்கன்னா கத்துக்க மாட்டாங்க. ம். என்ன தெரியுமா கத்துப்பாங்க? உங்ககிட்ட எப்படி மறைச்சு பண்றதுன்னு கத்துப்பாங்க. எப்படி பொய் சொல்றதுன்னு கத்துப்பாங்க. ம். எப்படி திருட்டுத்தனம் பண்றது, எல்லா வேலையும் கத்துப்பாங்க. நல்லதெல்லாம் கத்துக்க மாட்டாங்க, அடிச்சு வளர்த்தா. ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த மூவி டியர் ஜிந்தகில வந்துட்டு ஷாருக் சொல்லியிருப்பாரு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு நெறைய ஹாப்பி மெமரீஸ் சின்ன வயசுல குடுக்கணும் அப்படின்றது. அதுதான் இப்போ ஞாபகம் வருது. இப்போ நெறைய பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி அதுக்கு டைமே இல்லன்னு நெனைக்கிறேன். 2 பேருமே வொர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறது? எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இருக்கிற கொஞ்ச டைம்ல குழந்தையும் மிஸ் பண்ணாத இந்த அளவுக்கு கேள்வி ஸ்பெண்ட் என்கிட்ட பண்றது. யாராவது கேட்கும்போதெல்லாம் வந்து, நீங்க பொய் சொல்றீங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்ன்ற மாரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பா ஃபோன் யூஸ் பண்றதுக்கு டைம் இருக்கும். ம். ஓகேவா? அவங்க இந்த இந்த என்கிட்ட பேரண்டிங்க்கு வர யாராவது இத கேட்டாலே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிஜிட்டல் வெல்பீயிங் ஓப்பன் பண்றீங்களா? எவ்வளோ ஹவர்ஸ் காமிக்குது? அப்போ உங்களுக்கு அவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டிசைடட் டு ஸ்பெண்ட் தட் டைம் வாட்சிங் சம்திங் ஓகே. or on the phone rather than spending time with your family and kids. ம். That is a choice that you made. Mm. And then you're saying that you don't have time. You ம். have time, but you have to decide how to spend it. எல்லாருக்குமே அதே 24 hours தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? If you're working, that is a choice. ம். If you are having kids, that is also a choice. அப்போ you have to make a choice. ஓகே, நான் வந்து ஒரு நாளைக்கு மேபி ஒரு 1 hour மேக்ஸிமம் யூஸ் பண்ணா ஃபோனை. ஓகே ஃபைன். மத்த டைமே நான் இருக்கணும். நான் அத பத்தி யோசிக்காம, நான் ஹோல் டே வேலைக்கு போறேன். எனக்காக நான் இப்ப தான் இருக்கேன். அதனால நான் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் பாட்டுக்கு Netflix பார்ப்பேன். ம். ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். சாப்பிடும்போது கூட ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். அப்படின்னா, யூ ஆர் மேக்கிங் அ சாய்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் கேட்ஜெட்ஸ் அண்ட் ம். நாட் வித் யுவர் கிட்ஸ். ஸோ ஐ டோன்ட் ரியலி பிலீவ் தட் பீப்பிள் டோன்ட் ஹேவ் டைம். ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் தட் பீப்பிள் ஆர் நாட் சூசிங் டு ஸ்பெண்ட் தேர் டைம் வைஸ்லி. ம். அண்ட் ஆல்சோ சில பேருக்கு ம். உண்மையாவே டைம் இல்ல அப்படின்னா கூட 2 ம். பேரும் வேலைக்கு போறாங்கன்னா, அகைன் அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து தே கேவ் பர்த் டு அ சைல்டு அப்படின்னும்போது, தே ஹேவ் டு மேக் இட் அ ப்ரையாரிட்டி. லைக் அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் ஷுட் பி அவைலபிள் ஃபார் த ம். கிட் அட் ம். சம் பாயிண்ட் ஆஃப் டைம். இவங்க இல்லைன்னா அவங்க இருக்கணும், அவங்க இல்லைன்னா இவங்க இருக்கணும். அப்படியும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்கன்னா, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, ம். பாட்டி somebody has to be there with the child to ஓகே. create that bonding. ம். ஏன்னா வந்து ஈவன் இஃப் போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அந்த கிட்டுக்கு. இது எதுவுமே இல்லைன்னா தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் தட் மைட் கம். இதுக்கு ஓகே. தான் நம்ம இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ம். ம். Okay, நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒன்று ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஹார்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சுக்கலாம். இல்லை 2 பேரும் ஒர்க்குக்கு தான் போய் ஆகணும்னா வீட்டில் யார் இருப்பா? இல்லை ம். யாராவது ஒருத்தவங்க ஏர்லியாக வருவாங்களா? இல்லை ம். வேறு ஏதாவது ஷிஃப்ட்டில் இருப்பாங்களா? சம்திங் யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் ம். தட் வே தவிர்த்து. பட் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, லிட்டரலி இதுல எந்த வேரியபிள மூவ் பண்ண முடியும்? ம். இது ஒரு பதிலே இல்லாத ஒரு கேள்வி. ம். நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது, என்ன பதில் பாசிபிளா வர முடியும்ன்றதையும் யோசிக்கணும்ல. If you are not கரெக்ட். moving anything, there is nothing that can be done about it. So you have to choose what can be altered. ம்.
ஆக்சுவலி இது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு கொஞ்சம் கல்யாண வயசு ஆயிட்டா, கல்யாண வயசுன்னு வீட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அந்த ஏஜ் வரும்போதே வீட்ல எல்லாரும் வந்துட்டு கேட்கிற விஷயம் என்னன்னா, "உனக்கு எப்படியாப்பட்ட பையன் வேணும்?" அந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்சுவலி அதுக்கு வந்துட்டு எப்படி பதில் சொல்றதுன்னே நமக்கு தெரியாது. இது வந்துட்டு எப்படி சொல்றது? அது வந்து ஒரு பதிலே இல்லாத கேள்வி ஆக்சுவலி. ஏன்னா, நமக்கு ஒரு ஐடியாவே இருந்தாலுமே கூட, ஐ திங்க் தேர்ஸ் நோ ரைட் ஆன்சர் ஃபார் தட். ம். பிகாஸ் அந்த ரைட்ன்றது உங்கள பொறுத்தது. உங்களுக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ம். ஆனா, நீங்க எது சொன்னாலும் டெஃபினட்டா வந்து தே நாட் கோயிங் டு ஜஸ்ட் அக்செப்ட் இட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ம். அப்படியா சரி அப்படின்னு யூசுவலா சொல்ல மாட்டாங்க. ம். நீங்க வந்து எனக்கு நல்லா படிச்ச பையனா வேணும், இல்ல நெறைய சம்பாதிக்கிற பையனா வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே வில் பி லைக் காச பார்க்காத, மனச பாருன்னுவாங்க. இல்ல நீங்க வந்து ஓகே காசு பத்தியே பேசல. நல்ல மனசு இருக்க பையனா வேணும்னா, நல்ல மனசு இருக்கான்னு எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிப்ப? ம். அப்படின்ட்டு ஆக்கிருவாங்க. சரி ஓகே. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எனக்கு காம்ப்ளெக்ஷன் பத்தியா சொன்னீங்கன்னா, அதெல்லாம் எதுக்கு பார்க்குற? இவங்க கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு வரும். சரி ஃபைன். ஏஜ் வச்சு சொல்லலாம் அப்படின்னா, ஏஜ் எல்லாம் வந்து மேட்டர் கிடையாது அப்படின்னுவாங்க. இல்ல எனக்கு வந்து என்னோட ஏஜே இருந்தா ஓகே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இவ்வளோ ஏஜ் கேப்பாவது இருக்கணும். அப்பதான் மெச்சாரிட்டி வரணும் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்க எந்த பக்கம் பால் அடிச்சாலும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் கோல் போடுவாங்க. ஸோ லைக் இந்த கேள்வி யார் கேட்குறான்றத பாருங்க. ம். சில பேர் ஜென்யூனாவே வந்து ம். நமக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சு, அந்த மாரி யாரையா கூடயாவது நம்மள சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, ம். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பதில் நீங்க சொல்லுங்க. ம். பட் சில பேர் வந்து சும்மா ஏதாவது கன்டென்ட் வேணும் பேசுறதுக்கு, இல்ல ஏதாவது பேசணுன்றதுக்காக என் பேசுறாங்க வாழ்க்கை உங்களுக்கு அப்படின்னா கன்டென்ட் ஆடான்ற மாரி. அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க அந்த கேள்விக்கு வந்து நீங்க ஆக்சுவலா பதிலே சொல்ல தேவையில்ல. ஓகே. தெரியல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுங்க. ம். ம். இல்லன்னா இன்னும் வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து வீட்ல என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாரி நடக்கட்டும்னு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு விட்டுருங்க. ம். லைக் இஃப் யூ பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர் தெம் அட் ஆல். ஓகே. அண்ட் நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றதும் தெரியாது அப்படின்னும்போது, வி கேன் சூஸ் அவர் ஓன் பீஸ். ஓ! தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ டைம் எடுத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ஒரு ஃபார்மலான இன்டர்வியூ மாதிரி இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்தது. ஐ ரியலி லைக் த இன்டர்வியூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.